ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே ஆகா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும், வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும், பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தாவுமை என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். காட்டினில் வாழ்கின்ற யாவும் காடும் காற்றும் பனித்தூறலும், நாட்டினில் வாழ்கின்ற யாவும் நாதாவுமை போற்றுமே. காட்டினில் வாழ்கின்ற யாவும் காடும் காற்றும் பனித்தூறலும், நாட்டினில் வாழ்கின்ற யாவும் நாதாவுமை போற்றுமே. ஆகா எண்ணில் அடங்கா தேவா, எல்லாரும் சேர்ந்து பாடுங்க, நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் என்றென்றும் நான் பாடுவேன். வால வயதுள்ளோனோரும் மிகும் வயதில் முதிர்ந்தோர்களும் பாலகர் தம்மாயினாலும் பாடி உமை போற்றுவாரே. உள்ளோனோரும் எவர் இகும் வயதால் முதிர்ந்தோர்களும் பாலகர் தம்மாயினாலும் பாடி உமை போற்றுவாரே. ஆஹா எண்ணில் அடங்கா என்றென்றும் நான் பாடுவேன். சேர்ந்து பாடுவோம். எண்ணில் அடங்கா நன்றியோடு என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர்
செய்த நன்மைக்கே எண்ணில் அடங்கா சோதிரம் எண்ணில் அடங்கா சோதிரம் என்றும் நான் பாடுவேன் தேவா என்றென்றும் பாடுவேன். நம்முடைய சபை பிள்ளைகளுக்கு 2 பேருக்கு மேரேஜ் நடக்கிறது. அதற்கு காணிக்கையாக இந்த பாடலை பாடியிருக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். அருமையானவர்களே, நான் வாக்குத்தத்த செய்தியை ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு சீசனல் மெசேஜ் கொடுக்கலாங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளே உண்டாயிற்று. அதனால் அது கொஞ்சம் லேட்டாக பிக்கப் ஆனதுனால சில வசனங்களை என்னால் சரியாக எழுத முடியலை. கொஞ்சம் ஓனாகவும் பேசுவேன். கனமுள்ள விவாகம், த ஹானரபிள் மேரேஜ். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், எல்லாரும் சொல்லுங்க. கனமுள்ள விவாகம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 4வது வசனம். எபிரேயர் 13:4 விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயிருக்கிறது. எல்லாரும் மறுபடியும் சேர்ந்து சொல்லுங்க. விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ள. ரொம்ப ஹானரபிள், ரொம்ப ரெஸ்பெக்டட், ரொம்ப ஹையஸ்ட். என்னன்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டே அல்லது இந்த ஹானரபிள் மூமெண்ட் என்ன அப்படின்னா விவாகம். இது ஒரு சமஸ்கிருத சொல்லு. வி அப்படின்னா விசேஷம் அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. வாகம் அப்படி ஒரு இதில் பார்த்தேன். நான் ஓனம் சொல்ல நினைக்காதீங்க. வாகம் அப்படின்னா கேரிங், சுமந்து செல்லுதல். அல்லேலூயா. வாகனம்னு வருது இல்லையா? வாகனம்னா என்னது? நம்மை சுமக்கிறது. அதனால விசேஷத்தை சுமந்து செல், அதான் விவாகம். அல்லேலூயா, ஆமென். மணமகனுக்கு மணமகள் வாகனம் இல்லை, விசேஷம். மணமகனுக்கு மணமகள் யாரு? விசேஷம். அப்ப மணமகன் மணமகளை என்ன செய்யணும்? சுமந்து செல்ல வேண்டும். அது மாதிரி மணமகளுக்கு, ஆமா, அதெல்லாம் எதுக்கு பாஸ்டர் அந்த காலத்தை ஞாபகப்படுத்துறீங்க? சிலர் அந்த நாளை நினைச்சாலே, மனநாளை நினைச்சா எத்தனை பேருக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது? ஓகே. அப்போ விசேஷத்தை என்ன பண்ணு? சுமந்து கொள். அல்லேலூயா, ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வேதம் உலகத்தை படைத்த ஹிஸ்டரியை சொல்லும்போது தேவன் எல்லாவற்றையும் படைத்துட்டு கடைசியில் யாரை படைச்சாராம்? மனுஷனை படைத்தார், ஆதாமை படைத்தார். ஆதாமுகிட்ட எல்லா மிருகங்களுக்கும் பேர் வைக்க சொன்னார். அப்படி பேர் வைக்கிறதுக்கு எல்லா மிருகமும் எப்படி வருது? ஜோடி ஜோடியாக வருது. அப்படி ஜோடி ஜோடியாக வரும்போது ஆதாம் சிங்கம், புலி, யானை, கரடி அப்படின்னு அவன் த டிவைன் விஸ்டம், தெய்வீக ஞானத்தினால என்ன செய்தானா? பெயர்களை வைத்தான். எல்லாம் எப்படி வருது? ஜோடி ஜோடியாய் வரும்போது ஆதாம் மட்டும் எப்படி இருந்தானா? தனிமையாய் இருந்தான். ஆதாம் எப்படி இருந்தான்? தனிமையாய் இருந்தான். இப்ப தேவன் சொல்றாரு 2ஆம் அதிகாரம் ஜெனிசஸ் 2:18, மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லது அல்ல என்றார். இந்த நல்லது இல்லைங்கிற வார்த்தையை தேவன் யூஸ் பண்ணவே மாட்டாரு. ஆனா எப்ப யூஸ் பண்றாரு? மனிதன் எப்படி இருப்பது? தனிமையா இருப்பது நல்லதல்ல. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்? நல்லதல்னு சொன்னாரா? எல்லாம் எப்படின்னு சொல்றாரு?
குட் குட், தட் இஸ் குட் குட்ங்கிறாரு. ஆனா ஆதாம பார்க்கிறாரு, ஆதாம் லோன்லியா இருக்கிறான். ஆதாம பார்த்த உடனே சொல்றாரு, that is not good. இதெல்லாம் எப்படி இருந்தது ஆண்டவருடைய பார்வைக்கு? படைப்பெல்லாம் குட். ஹல்லேலூயா, that was good. ஆனா இப்ப ஆடம் எப்படி இருக்கிறான்? தனிமையா இருந்தபோது காட் என்ன சொல்றாங்க? அவன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல என்று சொல்லிட்டு 20வது வசனத்துல என்ன சொல்றாரு? பெயரிட்டான், ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. என்ன துணை? ஏற்ற துணை. ஹல்லேலூயா, ஆமென். துணை நிறைய இருக்கலாம், ஆனா ஆதாமுக்கு என்ன துணை வேண்டும்? ஏற்ற துணை வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் ஏற்ற துணையை என்ன பண்ண போறேன்? ஆதாமுக்கு உண்டாக்க போறேன். ஏன்னா ஆதாம் தனிமையா இருப்பது நல்லது அல்ல. ஆதாம் தனிமையா இருப்பது நல்லதல்ல. ஏன்னா அப்ப முத அவன் மட்டும்தான் இருக்கிறான். உலகத்துல ஒரே ஒரு மனுஷன் யாரு? ஆதாம். இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவனுக்கு ஒரு குளோரோஃபார்ம் கொடுக்கிறார். அயர்ந்த நித்தரை உண்டாக்கினார். சொல்லுங்க. அதுதான் மயக்கம். அதை வச்சுதான் குளோரோஃபார்ம் கண்டுபிடிச்சாங்களாம். மயக்க மருந்து. மயக்க மருந்து பைபிளை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த விஞ்ஞானிக்கு ஆண்டவர் அதை வெளிப்படுத்தினார். ஆதாமுக்கு தேவன் எதை உண்டாக்கினாராம்? அயர்ந்த நித்தரையை உண்டாக்கி அவனுடைய விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அதை ஏவாளாக படைத்து ஆதாமுக்கு முன்னால நிறுத்தினார். ஹல்லேலூயா. இந்த ஆதாமுக்கு விழுகைக்கு முன்னால அவன் பெரிய ஞானியா இருந்தான். இப்ப ஆதாம் மயக்கம் தெளிஞ்சு பார்த்தபோது அவன் தான் சொல்றான், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனின் நின்று எடுக்கப்பட்டபடியால் இவள் மனுஷி என்னப்படுவாள். ஹல்லேலூயா, ஆமென். என்ன பேரு? மனுஷன், மனுஷி. நம்மெல்லாம் மனுஷன். ஜென்ஸ் எல்லாம் யாரு? மனுஷன். ஃபீமேல் எல்லாம் யாரு? மனுஷி, மனுஷி. இதுவும் நம்ம தமிழ் வார்த்தை இல்லைன்னு நினைக்கிறேன், வடமொழியாக தான் இருக்கும். மனுஷன், மனுஷபுத்திரன், மனுஷபுத்திரன் சொல்லுவாங்களே. கவனிங்க. இப்போ ஆதாமுக்கு ஆண்டவர் ஆப்ரேஷன் பண்ணுவோன்னே என்ன கொண்டு வந்துட்டாரு? அயர்ந்த நித்திரையை கொண்டு வந்துட்டார். தெரியாது. ஆனால் ஏவலை பார்க்குறான். வாட் அ பியூட்டிஃபுல் லேடி. அழகான ஒரு பெண் முன்னாடி நிற்கிறா. உடனே அவன் அந்த வெளிப்பாட்டில் சொல்கிறான், இவள் யாருவள்? என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமா இருக்கிறதுனால இவள் யாரு? இவள் மனுஷி எனப்படுவார். தேவன் இப்பொழுது ஆதாமை பார்க்கும்போது ஆதாம் தனிமையாக இல்லை. ஹல்லேலூயா. இப்பொழுது ஆதாமுக்கு ஒரு ஏற்ற துணையை தேவன் அங்கே கண்டுபிடித்தார். ஹல்லேலூயா, ஆமென். இந்த கல்யாணத்தில் பாட்டு எண்ணிலடங்க. நம்ம ஆர்டர் அப்படி பாடுவோம். இப்போ எப்படி பார்த்துருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா நான் மேரேஜ் நடத்தி ரொம்ப நாளாச்சு. முதல்ல எண்ணிலடங்கா படிச்சுட்டு அப்புறம் சபையார் எழுந்து நிற்கும்போது மணமகள் என்ன செய்யப்படுவாள்? அழைத்து வரப்படுவாள். அதில் ஏதேனில் ஆதிமடம், அதில் ஒரு சரணம் இருக்கும். ஆதாமுக்கு ஏவாளை கொடுத்த பீதாவே, இம்மாப்பிள்ளைக்கு பனை கொடுக்க வாருமே. நல்லா தான் இருந்துச்சு. டோன்ட் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, டோன்ட் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எப்படி இங்கிலீஷ் பாருங்க, நல்லா அருமையாக இருந்துச்சு ஆரம்பத்தில். கவனிங்க. இப்போ நிறைய பேர் இது தூங்குற மாதிரி இருக்கும். ஏற்கனவே தூக்கம் இல்லாமல் இருப்பானுங்க. காலையில் நல்லா பொங்கலை வெட்டியிருப்பானுங்க.
வெட்டிட்டு அப்படியே சேரில் உட்காந்துட்டு ஆதாமுக்கு. ஏன்னா சில நிறைய கல்யாணங்கள் என்ன பண்ணுவோம் தெரியுமா, 10 மணின்னு போட்டிருக்கோம். சில கல்யாணங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா 9:30 10 மணி இக்குள் 10 மணின்னு நம்ம போட்டுட்டு நம்ம ஆரம்பிக்கிறது நிறைய பெந்தகோஸ்தே கல்யாணம் தான் ஒழுங்கின்மையாக இருக்கும். 12 மணி 7:30 மணியில் இப்படி தான் ஒரு கல்யாணம் நடந்துச்சு. அந்த பாஸ்டர் நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஃபாதரு வந்து உட்காந்துருக்கிறாரு, மணப்பெண்ணை காணோம். அப்புறம் வர லேட்டானவுடனே இவர் கடத்தி போட்டுட்டு நியாயம் வைக்க போயிட்டார். இந்த ஃபாதர் வந்தாச்சு, 12:15 மணப்பெண் வந்துருச்சு. வந்தவுடனே சரி, அவர் மறுபடியும் அங்கேயே போட்டு வந்தார். சரி வாங்கலாம், இங்கே வா, பொண்ணு வா, கையப்படி, வாழ் விழுந்தாலும் தூக்கத்தில் இரும்பத்தில் சரியா இருப்பியா, ஓகே ஓடு, உன் கல்யாணம் முடிஞ்சு கையெழுத போடு அப்படின்ட்டாராம். அருமையானவர்களே, அப்படி லேட்டாகுமா? நிறைய கல்யாணத்தில் நான் பார்த்துருக்கிறேன். பெண்ணு சோடிச்சு, ஏன்னா மணவாட்டி தன்னை சிங்காரித்து கொள்கிறதற்கும். அப்போ மணவாட்டிக்கு என்ன தேவைப்படுது? அலங்காரம் தேவைப்படுது. அது முன்னாடி இவங்களை குண்டை போடுற தெரியாமல், பின் பண்ண தெரியாமல் இப்படியே குத்தி விட்டுருவாங்க. அது பாவம் அப்படியே ஆட்டிக்கிட்டு வரும். கமுந்து தலையை ஏற்கிற கமுந்து வேறு இருக்குமா, இந்த ஸ்க்ரீன் அது என்னது, வெயில் நெட்டு வேறு தூங்கிட்டு கிடக்குமா, பாவம் வரும். ஆனால் இப்போ நல்ல பியூட்டி பார்லர் லேடி இருக்கிறாங்க. அல்லேலூயா. முன்னாடி எங்கள் பாஸ்டம்மா நிறைய பேர் கொண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நல்ல பியூட்டி பார்லரில் போய் கருப்பையும் சிவப்பை மாற்றி அந்த மேடைக்கு ரொம்ப அற்புதமாக கொண்டு வந்துடுவாங்க. மேடையை மேக்கப் கலையும் வர அந்த மேடையில் ஸ்டேஜில் சைட்டுக்கு மணமகள் எப்படி இருப்பாங்க அதே மாதிரி நல்ல பரவாயில்ல. அந்த பியூட்டிஷியனுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். கரெக்டாக பண்ணி அந்த இதெல்லாம் பண்ணி யாருக்கு எப்படி அந்த இதெல்லாம் பண்ணணும், அப்புறம் அதெல்லாம் வச்சு அழகாக்கி மேடையில் கொண்டு வந்துடுவான். ஏன்னா அதுக்கு ரொம்ப லேட் ஆகுமா. இவன் எல்லாம் பொங்கலை தின்னுட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த பாட்டு படிக்கும்போது நிறைய பேர் தூங்கி விழுந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆதாமுக்கு ஏவாளை கொடு. இப்போ எல்லாம் சபையெல்லாம் என்ன செஞ்சுருக்கணும், சபையெல்லாம் என்ன செய்யணும், எல்லாம் திருண்டு உட்காந்துருக்கூடாது. எல்லாம் எழுந்து நின்று நம்ம என்ன பண்ணணும், பிரைட் குருமா பிரைடுக்கு என்ன பண்ணணும், வரவேற்பில் மரியாதை கொடுக்கணும். நீங்கள் என்னத்தை வரவேற்க போறீங்க, நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஏன்னா மணவாட்டி சபைக்கு ஒப்பாய் இருக்கிறாள். அப்போ திருமணம் என்பது ஒரு நாள் ஒரு திருமணம் வரப்போகுது. ஆமென். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. திருச்சபைக்கும் இயேசுவுக்கும் ஒரு கல்யாணம் வரப்போகிறது. ஹல்லேலூயா. நம்மளை இப்போ என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆமென். இப்போ அந்த பாட்டை பாடினோன்னா, ஆதாமுக்கு ஏவாளை கொடுத்த பிதாவே, இப்போ என்ன பண்ணுங்க, இந்த மாப்பிள்ளைக்கு இந்த பொண்ணை கொடுக்க வாருமே அப்படின்னு பாடுவாங்க. பொண்ணும் அப்படியே ஒரு ஃபீலிங்கோடு என்ன செய்வாங்க, வந்து இப்போ கையை பிடிச்சி கொடுக்குறாங்க. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த திருமணத்தில் பெண்ணுக்கு, அதாவது ஏவாளுக்கு, மனைவிக்கு ரொம்ப முக்கியமான ரோல் இருக்கிறது. திருமணத்தில் இல்லை, லைஃப்லையே இந்த இம்பார்ட்டன்ட் ரோல் யாருன்னா ஆண்டவர் கொடுக்கிற மனைவி. அதனால தான் அவர் சொல்கிறாரு, நான் ஏற்ற துணையை உண்டாக்குவேன். சூட்டபிள் ஜோடி, ஏற்ற துணையை உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்லுவார். அது எல்லா விதத்திலும் ஏற்றதாக தேவன் தருவார். ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை நிறம் குணம், நிறம் கூட அது வெளிப்படையானது. ஒரு மணமகன் எப்படி இருக்கிறான், அவனுடைய குணம் என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி தான் நல்ல ஜோடியாக தான் யாரை கொடுப்பாரு, மணமகளை கொடுக்குறாரு. அதான் ஏற்ற துணையை. இப்போ ஏற்ற துணையை குறித்து கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அது அவர் கொடுக்கிற நன்மை என்று சொல்லுகிறார். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்கன்னா, மனைவியை கண்டடைகிறவன்
நல்லா தான் சொல்லுங்களேன் சத்தமா. இந்த மனைவியின எதிரியா? டைம் பார்க்கறதுக்கான ஏகி போயிடுச்சு. மனைவியை சொல்லுங்க, கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். நீங்க தான் சத்தமா சொல்றீங்க, இங்கிட்ட யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. சொல்லுங்க எல்லாரும். அதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே கண்டடைஞ்சாச்சியா. கண்டடைஞ்சு பட்ட பாடு எங்களுக்கு தெரியாதான்னு இருக்கீங்க. ஆனால் நீங்கள் என்ன பாடுபட்டாலும் அது நன்மை. யுவர் வைஃப் இஸ் குட்னஸ் ஃபார் யூ. உங்கள் மனைவி உங்களுக்கு கொடுத்த நன்மை. அப்படி சொல்கிற சகோதரர் மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பரவாயில்ல, நன்மை, நாட் ஈவில். இல்லை, தீமையை தேவன் கொடுக்கவே மாட்டார். தீமையை கொடுப்பாரா? சொல்லுங்க வாய் திறந்து. மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? அப்பத்தை கேட்டால் தேளை கொடுப்பானா? அந்த வாயில் கட்டிக்க விடுறேன் பாரு தேளை வச்சு. அப்படியே சொல்லுவார், இல்லை, நன்மைகளை தருவது அதிக நிச்சயம். நீங்கள் நிறைய நன்மையை பெற்றிருக்கிறீர்கள், ரட்சிப்பை பெற்றிருக்கிறீர்கள், அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீர்கள், ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறீர்கள். அதில் ஒரு பெரிய நன்மை என்னன்னா மனைவி. ஆமென் சொல்லுங்க. மனைவி மட்டும் நன்மை இல்லை, கணவனும் நன்மை. அப்ப கர்த்தர் என்ன பண்றாரு? ஒரு ஆதாமுக்கு தேவன் எதை கொடுத்தாரு? நன்மையை கொடுத்தார். அது மட்டும் இல்ல, நீதிமொழிகள் 19:14 வாசிங்க. வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தி உள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். புத்தி உள்ள மனைவி கர்த்தர் அருளும் ஈவு. gift. First one, what I told, first one, goodness. Then after, gift. Hallelujah. Amen. சகோதரர்களே, ஆமென். கம்மியாக தான் இருக்கிறீங்க சகோதரர்கள். ஆனாலும் மனைவி என்பது என்னது? ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த கிஃப்ட். ஹல்லேலூயா. ஆமென் என்பதை உணர்ந்துட்டு நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுதணும். ஆண்டவர் கிஃப்ட் கொடுத்தாருன்னா ரொம்ப மோசமானதை கொடுப்பாரா? சொல்லுங்க. எப்படி தான் கொடுப்பாரு? நல்லது தான் கொடுப்பாரு. கிஃப்ட் கொடுத்தாருன்னா யூஸ் பண்ணுற மாதிரி கொடுப்பாரு. சும்மா ஷோகேஸில் வைக்கிற மாதிரி கொடுக்க மாட்டார், இல்லையா? ஆமாம். பயனுள்ள பரிசு. எல்லாரும் சொல்லுங்க. ஆமென். மனைவி பயனுள்ள பரிசு. The wife is a useful gift. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆமென். அது மட்டும் இல்லை, நீதிமொழிகள் 31:10 குணசாலியான ஸ்திரீ கண்டுபிடிக்கிறவன் யார்? ஹல்லேலூயா. ஆமென். அது மட்டும் இல்லை, நீதிமொழிகள் 12:4. நீதிமொழிகள் 12:4 குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாயிருக்கிறாள், லட்சியை உண்டு பண்ணுகிறவளோ. டிபி வியாதி மாதிரி சில வைஃப்ஸ் இருப்பாங்கன்னு பைபிளில் போட்டிருக்கு. சில பெண்கள் இருப்பாங்களா, நொறுக்கி தள்ளிடுவாங்களாம். அப்படியே நோய் 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 நோயின்னு சொல்லி அப்படியே அவங்கள பலவீனப்படுத்தி விட்டுற பெண்கள் நிறைய இருக்கிறாங்க. ஆனால் குணசாலியான ஸ்திரீ எங்கே இருக்கிறாங்க? ஆமாம், குணசாலியான ஸ்திரீயை தலையில் வைக்கலாம். சிலர் சொல்ல பாருங்க, இப்போ காணாத பொண்டாட்டியை கண்டுட்டான், தலையில் தூக்கி வச்சுட்டு என்ன செய்கிறான்? ஆடுறான்னு சிலர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அது பைபிள் படி கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா அவள் யாராக இருக்கிறாளா? கணவனுக்கு கிரீடமா இல்லை யாருக்கு கிரீடம்? சொல்லுங்க. இந்த வசனத்தை யாராவது வாசிங்க. குணசாலியான ஸ்திரீ, அது சொல்லதுக்கு உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குல்ல. புருஷனுக்கு கிரீடமாக இருக்கிறாள். யூஸ்ஃபுல்லா கிரீடமா? வெற்றி. கிரீடங்கிறது வின்னருக்கு கொடுக்கிறது. அப்போ எந்த வின்னரும் லேடிஸுடைய
மனைவியினுடைய துணை இல்லாமல் வின்னராக முடியாது. அல்லேலூயா, ஆமென். ஒரு முறை பில் கிளின்டன் அவர்கள், அவர் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தவர். அவர் சில நேரம் அவங்கெல்லாம் ஃப்ரீடமாக போவாங்க. தன்னுடைய மனைவி ஹிலாரின்னு நினைக்கிறேன், கிளின்டனை கூட்டிட்டு ஒரு பெட்ரோல் பல்க்கு போயிருக்காங்க. பெட்ரோல் பல்க்கு போய் பெட்ரோல் போடும்போது இந்த ஹிலாரி கூட, அந்த பெட்ரோல் போட்டவன் அந்த ஹிலாரி கூட ஸ்கூலில் படித்தவன். அப்போ பழகா எப்படி இருக்கிற அந்த மாதிரி எல்லாம் அவங்க பழகிக்கிடுவாங்கள்ல. அப்போ கிளின்டன் கேட்டுக்கிறாரு, ஹூ இஸ் தட் ஃபெல்லோ அப்படின்னா, என்னுடைய பழைய காலத்து நண்பன். ஓ அப்படின்னா லவ்வர்னு கூட வச்சுக்கலாம், அந்த மாதிரி தான் அவங்க இது பண்ணுவாங்க. அப்போ நீ என்ன கல்யாணம் பண்ணலைன்னு சொல்லியிருக்கிறார்கள். நீ என்ன கல்யாணம் பண்ணலைன்னா நீ இப்போ யாரும் கல்யாணம் பண்ணியிருப்ப? ஒரு பெட்ரோல் பல்க் போடுறவனை தான் கல்யாணம் பண்ணியிருப்ப. நீ ஒரு பிரசிடென்ட்டின் மனைவியை என்ன செஞ்சுருக்க முடியாது, மாறி இருக்கிற முடியாது அப்படின்னு கிளின்டன் ஹிலாரிக்கிட்ட சொன்னபோது அவ சொன்னாலாம், நான் உங்களை கல்யாணம் பண்ணனால தான் நீங்கள் யாரா மாதிரி இருக்கிறீங்க, அமெரிக்காவுக்கு ஜனாதிபதியாக மாறி இருக்கீங்க, அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க அப்படின்னாங்க. அருமையானவர்களே, சில நேரம் பெண்கள் அவங்க வரவு நல்வரவாகுக. அல்லேலூயா. அதனால தான் அந்த காலத்தில் உன் வலது காலை எடுத்து வைத்து வா ஒரு வா சொல்ல வேண்டியதானே. ஒரு வா சொன்னால் நீங்கள் சொன்னதில் பிரச்சனை இல்லை. ஆனால் வாவான்னு சொன்னால் அங்கே ஏதோ சம்திங் இருக்குன்னு அர்த்தம். அவன் வலது காலை என்ன செய்ய எடுத்து வச்சு வா. அப்புறம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, குத்து விளக்க கையில் கொடுத்து என்ன பண்ணுவாங்க, மணமகள் வீட்டுக்குள்ள வருவா. அவள் என்ன செய்கிறாள், விளக்கேற்றி வைக்கிறாள். விளக்கேற்றுகிறவள், வலது காலை எடுத்து வைக்கிறவள், குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறவர்கள். அல்லேலூயா. அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா மேரேஜ் பண்ணும்போதே ஸ்ரீதனம்னு கேட்பாங்க. ஸ்ரீதனம், அதுக்கு என்னது தமிழில் சீதனம். அந்த ஸ்ரீதனம்ங்கிறது தான் அப்புறம் மறுபடியும் எப்படி வந்துருச்சு, சீதனம். அப்படியா, பொண்ணு பிடிச்சிக்கிச்சா? ஆமாம் பிடிச்சிக்கிச்சு. பையனை பிடிச்சிக்கிச்சு. சரி, பொண்ணுக்கு எவ்வளோ போட போகிறீங்க இப்படி கேட்பாங்க. இதுக்கு பேர் என்னது? ஆனால் ஸ்ரீதனம் அப்படின்னு அங்கே சொல்லுவாங்க, ஸ்ரீதனம். ஆனால் தப்ப கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் தேவன் ஒரு ஸ்திரீயை உனக்கு தானமாய் தருகிறார். அல்லேலூயா. தேவன் ஒரு ஸ்திரீயை உனக்கு கிஃப்டாக தருகிறார். அதை விட அவ கொண்டு வர ஸ்திரீ தானே ரொம்ப முக்கியமே கிடையாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அவள் தான் நமக்கு கொடுக்கிற, தேவன் கொடுக்கிற தானம். ஸ்ரீ தானம், ஸ்ரீதனம். அப்புறம் அது மாதிரி எப்படி வந்துருச்சு, சீதனம். இப்ப தேவன் எதை கொடுக்கிறாரு? குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாயிருக்கிறாள். அல்லேலூயா. ஆமென். இங்க ரெண்டு ஸ்திரீயை நம்ம பார்க்கலாம். ஒன்று குணசாலியான ஸ்திரீ. நீதிமொழிகள் 11:22 ஒரு ஸ்திரீ வருது. அவள் என்ன ஸ்திரீ? அழகுள்ள ஸ்திரீ. பாருங்க, முதல்ல என்ன வாசிச்சோம்? குணசாலியான ஸ்திரீ. இங்க இல்ல, மதிக்கடை விட்டுருவோம். அழகுள்ள ஸ்திரீ. இந்த அழகுள்ள ஸ்திரீ. இப்ப ரெண்டு ஸ்திரீ முன்னாடி நிக்கிறாங்க. ஒன்று என்ன ஸ்திரீ? குணசாலியான ஸ்திரீ. இன்னொன்று என்ன ஸ்திரீ? அழகுள்ள ஸ்திரீ. ஆனா ஒருத்தன் எதை சூஸ் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? அழகுள்ள ஸ்திரீ. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் ஃபேரா இருக்கணும், பியூட்டியா இருக்கணும், ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்கணும். குணமெல்லாம் அதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல நிறைய பேர் என்ன பார்க்குறாங்க தெரியுமா? கல்யாணத்துக்கு 4 பேர் வந்தா என்ன செய்யணும்? நம்மளை மதிக்கணும்ல. நான் சொல்றேன், உங்களுக்கு எப்படிப்பட்ட ஸ்திரியும் அழகுள்ள ஸ்திரியா பியூட்டிஷியன் மாற்றி விட்டுருவா. ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. இப்போ முதல்ல என்ன 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 ஸ்திரீ? குணசாலியான ஸ்திரீ.
அப்புறம் என்ன ஸ்திரீ? இன்னொரு வசனம் இருக்கு, அது வசனத்தை வாசி பெண்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். மதிகேட்டில் நடக்கிற அதே வசனம் தானா? அழகுள்ள ஸ்திரீ பன்றியின் மூக்கில் உள்ள, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. பன்னிய முதல்ல கற்பனை பண்ணுங்க, பன்னி மூக்க கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க. அந்த மூக்கில் போய் தங்க மூக்குத்திய போட்டா எப்படி இருக்குன்னு பாருங்க. இது யாரை குறித்து சொல்லப்படுகிறது? அழகுள்ள ஸ்திரீ அல்ல, அழகு ரொம்ப முக்கியம். மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ, மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ மூக்கில் உள்ள மூக்கில் உள்ள மூக்குத்திக்கு சமானம். அப்ப மனமா குணமா, அழகா அறிவா? சொல்லுங்க. வேதம் என்ன சொல்கிறது? அழகு வீண், சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். இப்ப குணசாலியான ஸ்திரீயா அழகுள்ள ஸ்திரீயா? இன்னொரு ஸ்திரீ இருக்கு இல்லையா, நமக்கு தெரியும், புத்தி உள்ள ஸ்திரீ. புத்தி உள்ள ஸ்திரீ, வீட்டை கட்டுகிற புத்தி உள்ள ஸ்திரீ. ஹல்லேலூயா சொல்லுங்க. அதனாலதான் அன்னைக்கு சொன்னா, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் யாரு? Who is God? Jesus alone. ஹல்லேலூயா ஆமென். சொல்லுவாங்க இல்லையா, திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. சொர்க்கத்தில் இருக்கிறது யாரு? நம்முடைய தேவன். ஆனா சொல்லுவாங்க, ஐயா சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட வேண்டிய திருமணம் இன்றைக்கு ரொக்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ரொக்கம் கொடுத்தாதான் ஒருத்தர் அப்படிதான் நல்ல மேரேஜ் எல்லாம் டைம் எல்லாம் ஆச்சு, மணமகன் வெளியே பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னன்னா, மணமகள் வீட்டில் சொல்லியிருக்காங்க ஒரு காரு எடுத்து தர்றோம் அப்படின்னு. அவன் சொல்லியிருக்கான், காரு வராமல் நான் தாலி கட்ட மாட்டேன் இருக்கான். செத்தவை இப்படியெல்லாம் இருக்கிறாங்க பாருங்க. அப்போ எது வேணும்? மனைவி வேணும், அழகும் வேணும், அவகிட்ட நகையும் வேணும், பணமும் வேணும். ஆனால் புத்தியும் குணமும் அது அப்புறம் பார்த்துக்கலாம். அப்படி இல்லை, தேவன் நமக்கு தரும்போது ஏற்ற துணைங்கும் போது அழகும் புத்தி அறிவு குணம் எல்லாம் சேர்ந்த பொண்ணா தருவார். இதுக்கு யார் கை தட்டுறதுன்னு ஒன்றும் புரியலை. அதனால அப்படியே குழம்பி போனாங்க. கவனிங்க, எப்படிப்பட்ட ஸ்திரீ? புத்தி உள்ள ஸ்திரீ. இன்னொரு பெண் இருக்கிறா பாருங்க, நீதிமொழிகள் 9:13. நீதிமொழிகள் 9:13. வாயாடியும் வாயாடி வாயிலேயே எல்லாத்தையும் பண்ணி அந்த ஸ்திரீ எப்படிப்பட்ட ஸ்திரீயா? மதியற்ற ஸ்திரீ, வாயாடியும் ஒன்றும் அறியாதவளாய் இருக்கிறாள். அப்ப இப்படி எல்லாம் பெண்கள் இருக்கிறாங்கன்னு வேதம் சொல்லுகிறது. ஆனால் தேவன் என்ன சொல்றாரு? நீ குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். குணசாலியான ஸ்திரீயை என்ன செய்யணும்? கண்டுபிடிச்சனா அது விலையேறப்பெற்ற முத்துக்களை பார்க்கிலும் அதிகம். ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு தேவன் திருச்சபைக்கு உங்களை கண்டுபிடிச்சிருக்கிறார். நீங்கெல்லாம் குணசாலியான ஸ்திரீ. சகோதரிகள்லாம் கரங்களை தட்டி ஆண்டவரை மேம்படுத்துங்க பார்க்கலாம். இந்த சபைக்கு தேவன் உங்களை கண்டுபிடிச்சு சபையில் இருக்கிற மணவாளனுக்கு மணவாட்டியா வச்சிருக்காரு. ஆமென் சொல்லுங்க. சபையில மணவாளன் யாரு? இயேசு. இயேசு உங்களை புத்தி உள்ள ஸ்திரியா கண்டுபிடிச்சு இப்ப சபையில கொண்டு வந்து எப்படி வச்சிருக்கிறாரு? மணவாட்டியா வச்சிருக்கிறாரு. மணவாட்டினா என்ன அர்த்தம்? ரட்சிக்கப்பட்டவளா? திருமணமாகாதவள். திருமணமாகாதவள் மணவாட்டி.
திருமணமானவள் மனைவி. அப்ப சபை என்பது இயேசுக்கு என்னது? மணவாட்டி. வருகையில நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். மத்திய ஆகாயத்திலே நம்ம அவரோட வாழ்வோம். அல்லேலூயா. எனது மணவாளனே என் இதய ஏக்கமே இனியவரே ஏசையா உம்மைத்தான் நேசிக்கிறேன், நான் உம்மைத்தான். அப்ப நமக்கு அவர் மணவாளனா இருக்கிறாரு. அல்லேலூயா, ஆமென். ஒருவேளை திருமணமாகாத பிள்ளைகள், திருமணமாகி கணவனை இழந்து தனிமையில் இருக்கிறவர்கள், இவர்களுக்கு எல்லாருக்கும் இயேசு எப்படி இருக்கிறாரு? மணவாளனாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். இப்ப நம்மளை கண்டுபிடிச்சிட்டார். இத்தனை பேர் இருக்கிற இந்த ஊர்ல உங்களையே போய் மணவாட்டியா கண்டுபிடிச்சிட்டார், உங்களையே என்னையும். இதுல ஆண்பால் பெண்பால் எல்லாம் கிடையாது. நம்ம எல்லாரும் மணவாட்டியா மாறிட்டோம். அல்லேலூயா. மணவாளன் கர்த்தரேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா. நம்ம எல்லாம் யாரா மாறிட்டோம்? மணவாட்டியா மாறிட்டோம். யாருக்கு? இயேசுவுக்கு. அவர் எப்படி, என்ன அழகானவர் தெரியுமா? வெண்மையும் சிவப்புமானவர். வெண்மையும் ரெட்டையும் கலந்தா என்ன கலர் வரும்? பிங்க். பிங்க் கலரு. வெள்ளையையும் சிகப்பையும் கலந்தீங்கன்னா என்ன கலர் வரும்? பிங்க் கலரு. ஜீசஸ் இஸ் பிங்க் கலரு. அவர் அழகானவர். அவர் அழகுக்கு ஈடு என 1000 10,000ங்களில் சிறந்தவர். ஹல்லேலூயா. ஆனா நம்ம பார்க்க சகிக்கமா இருக்கு. கருகர்னு இருக்கிறோம். மூக்கு சரியில்லை, மொழி சரியில்லை, வாய் சரியில்லை. ஆனா நம்மளை எப்படி மாத்திட்டாரு சொல்லுங்க? மணவாட்டியா மாற்றிட்டாரு. புத்தியுள்ள குணசாலியான ஸ்திரியை இயேசு கண்டுபிடித்து விட்டார். அல்லேலூயா. நீங்களும் நானும் திருச்சபை என் ஆண்டவருக்கு ஏற்ற மணவாட்டியாய் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. மத்திய ஆகாயத்திலே திருமணம் நடக்க போகிறது. ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் இயேசுவின் வருகைக்கு ரேப்சர் என்று சொல்லப்படுகிறது. What is the meaning of rapture? கடத்தி கொண்டு போகுதல். திருச்சபையை கர்த்தர் சீக்கிரம் கடத்தி கொண்டு போக வரப்போகிறார். அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க தெரியுமா? முதல்ல நிச்சயம் பண்ணுவாங்க. இப்ப என்ன, கல்யாணத்துக்கு முதல் நாள் வைக்கிறாங்க. இது எங்க பழகணும்னு நம்ம தெரியல இல்ல. நிச்சயம் பண்ணி 1 year காத்திருக்கணும். யாருக்கு காத்திருக்கணும்? மணவாளன் மணவாட்டிக்கு காத்திருக்கணும், மணவாட்டி மணவாளனுக்கு காத்திருக்கணும். இந்த 1 yearல அவள் தன்னை என்ன, மணவாட்டி இதோ ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை, ஆமா, இந்த 1 yearல என்ன செய்யணும்? இவன் ப்ரிப்பேர் ஆகணும். மேரேஜ் லைஃபுக்கு இவன் என்ன ஆகணும்? ப்ரிப்பேர் ஆகணும். இப்ப பாருங்க, அந்த நிச்சயம் தான் ரொம்ப கிராண்டா வைப்பாங்க. எங்க ஊர்ல அந்த மாதிரி தான் வைக்கிறாங்க. கல்யாணம் சிம்பிளா பண்றாங்க, நிச்சயத்தை தான் ரொம்ப கிராண்டா வைக்கிறாங்க. இப்படித்தான் யூதர்கள் வச்சிருக்கிறாங்க. அந்த நிச்சயத்தை நல்லா கிராண்டா வச்சிருவாங்க. எல்லாத்தையும் கூப்பிட்டு கிராண்டா வச்சுட்டு, இப்ப how many days is waiting? 1 year. இந்த 1 yearக்குள்ள திடீர்னு இந்த இவன் இருக்கான்ல மணமகன், பிரைட் குரூம், இவனுக்கு என்ன வருது? பிரைடா பிரைட், இவனுக்கு என்ன வருது? இவ்வளவு நாள் காத்திருக்க முடியாது. அதனால தன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுவானா. இப்படிதான் இவன் செஞ்சான், சிம்சோன் செஞ்சான். தன்னுடைய நண்பர்களெல்லாம் கூப்பிட்டு எங்க போறான்? திம்னாத்துக்கு தானே போறான். அங்க போனா இவன் போறதுக்கு முன்னாடி அவளை வேற ஒருத்தனுக்கு கொடுத்துருக்கான். கவனிங்க. இப்ப இவன் போய் என்ன பண்ணுவான்? மாமா வாங்க மருமகனே, மாமா என் மாமா அவன் பொண்ணை கொடு, மாமா பொண்ணை கொடு. என்ன மருமகனே திடீர்னு வந்துட்டீங்க? ஆமா, எனக்கு இருந்து போர் அடிச்சு போச்சு, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, உங்களை கூப்பிடுங்க, கொஞ்சம் விருந்து பண்ணுங்க, தாலி எடுத்து கொடுங்க, கட்டுங்க. இப்படிதான் அந்த காலத்துல பண்ணுவாங்க. யோசேப்புக்கு மரியாள் நியமிக்கப்பட்டிருந்தாள்.
she was virgin. அவள் நியமிக்கப்பட்டிருந்தாள். இன்றைக்கு திருச்சபையும் நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். கற்புள்ள கன்னிகை ஆகிய ஒரே புருஷனுக்கு நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. சீக்கிரம் மணவாளன் வந்து நம்மளை அழைச்சிட்டு போவார். இப்போ என்ன பண்ணுவானா, உடனே வந்தோடனே எல்லாத்துக்கும் விருந்து வைப்பான். விருந்து வச்சுட்டு, மாப்பிள்ளை இன்னும் 2 நாள் இருங்க மாப்பிள்ளை, எல்லாத்துக்கும் விருந்து வைப்பாம்மா மாமே. சரி, விருந்தெல்லாம் வச்சுட்டு அப்புறம் தன் மனைவி என்ன செஞ்சுட்டு போயிடுவான்? சொல்லுங்கங்க. அதை சொல்ல வேண்டியது தானே. மனைவியை உதச்சிட்டா போயிடுவான், கூட்டிகிட்டு போயிடுவான். கூட்டிகிட்டு டாட்டா பாய் பாய் நாங்கள் போகிறோன்னு போயிடுவோம். இதுதான் அந்த கால திருமணம். அப்போ நிச்சயம் பண்ணி என்ன செய்ய வேண்டும்? காத்திருக்க வேண்டும். ஒரு பெண்ணை நிச்சயம் பண்ணிட்டு அந்த மணவாளன் மணவாட்டிக்காக என்ன செய்கிறான்? திருமண நாளுக்காக காத்திருக்கிறான். அதில் ஒரு யூத பாரம்பரியம் ஒன்று சொல்லுவாங்க. அவள் நிச்சயம் பண்ணிட்டாங்கிறதுக்கு அடையாளமாக 10 வெள்ளிக்காசை அவளுடைய நெற்றியிலே கெட்டி விட்டுருவாங்களாம். அது ஒரு செயின் மாதிரி 10 வெள்ளிக்காசு. இப்படித்தான் ஒருத்திக்கு ஒரு வெள்ளிக்காசு என்ன ஆயிடுச்சு? காணாமல் போயிடுச்சு. இவ எதையாவது மிஸ் பண்ணான்னு வச்சுக்கோங்க, ஐயா மேரேஜுக்கு முன்னாடியே எப்படி இருக்கிறா? பொறுப்பு இல்லாம கேர்லெஸ்ஸா இருக்காளுன்னு சொல்றாங்க. சொல்லி தான் இவ அதை விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிச்சிட்டு உடனே ட்ரீட் வச்சுட்டா. வச்சாளா இல்லையா? உடனே எல்லாம் என்ன பண்ணினா? ட்ரீட் வச்சுட்டா. இப்போ அந்த வெள்ளிக்காசு என்ன செஞ்சிருச்சு? கிடைத்தது. வெள்ளி என்பது மீட்பை குறிக்கிறது. அல்லேலூயா. அருமையானவர்களே, பழைய கால திருமணங்கள் குறைந்தது 1 வருடம் அவர்கள் காத்திருப்பார்கள். 2 பேரும் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுவார்கள். அதே போலதான் நமக்கும் ஆண்டவருக்கும் நிச்சயம் பண்ணி முடிந்து விட்டது. நம்ம ஞானஸ்நானம் எடுக்கும் போது ஒரு உடன்படிக்கை பண்றோம். ஆண்டவரே, இனி நீர்தான் எனக்கு எல்லாம், ஹல்லேலூயா அப்படின்னு அந்த ஞானஸ்நான கவுனன்ட்ல. இப்போ அந்த மேரேஜ் உடன்படிக்கை இருக்கு இல்லையா? நீங்கள் நான் புதன்கிழமை ஜீவனுக்கு நீங்கள் பார்க்கலாம். அவங்க 2 பேர் கையை பிடிச்சிக்கிட்டு வாழ்விலும் தாழ்விலும் துன்பத்திலும் இன்பத்திலும் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் சாப்பாட்டிலும் பட்னியிலும் எல்லாத்திலும் நான் எப்படி இருப்பேன்? உங்களோட இருந்து உடனே என்ன பண்ணுவேன்? நான் காப்பாற்றிக்கிருவேன் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? உடன்படிக்கை பண்ணுவாங்க. அதுதான் இம்பார்ட்டன்ட். கிறிஸ்துவ மேரேஜில் எது முக்கியம்? அந்த உடன்படிக்கை. நீங்கள் இந்த உடன்படிக்கை இதே போல தான் ஞானஸ்நானத்தில் உடன்படிக்கை பண்ணப்படுகிறீர்கள். ஞானஸ்நானத்தினால கிறிஸ்துவோடு நாம் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறோம். அந்த உடன்படிக்கையின்படி நாம் கிறிஸ்துவுக்கு மணவாட்டியாய் மாறி விடுகிறோம். அல்லேலூயா. ஆமென். இப்போ புத்தி உள்ள ஸ்திரியை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன ஆச்சு? நிச்சயம் பண்ணியாச்சு. நிச்சயம் பண்ணி மேரேஜுக்காக என்ன செய்கிறாங்க? காத்திருக்கிறாங்க. அருமையில கவனிங்க. இப்போ எப்படி கண்டுபிடிச்சாங்க? குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிக்கிறவன் யார்? அப்போ கண்டுபிடிக்கிறவன் இயேசு நம்மளை கண்டுபிடிச்சாருன்னு நான் சொன்னேன் இல்லையா? இயேசு நம்மளை என்ன செஞ்சார்? கண்டுபிடிச்சாரு. சரி, இப்போ பாருங்க, கவனிங்க. முதல்ல ஒரு அற்புதமான மேரேஜ் ஒன்று இருக்கு. அதுதான் ஈசாக்கு ரெபேக்காளுடைய திருமணம். இந்த பைபிளில் எல்லா என்கேஜ்மெண்ட்லையும் இந்த சம்பவத்தை வாசிக்காமல் இருக்க மாட்டாங்க. ஈசாக்கு ரெபேக்காள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஈசாக்குக்கு ஒரு மணமகள் தேவை, ரெபேக்காளுக்கு ஒரு மணமகன் தேவை. ஆமென் சொல்லுங்க. இப்போ ஆபிரகாம் தன்னுடைய மகனுக்கு ஆமென் பெண்ணை தேடுகிறான். ஆபிரகாம் மகன் யாரு? ஈசாக்கு தானா? ஆபிரகாம் தன் மகனுக்கு என்ன தேடுறான்? ஒரு பெண்ணை தேடுகிறான். இப்ப எப்படி பெண்ணை தேடுகிறான் அப்படின்னா, இவன் முதல்ல பிரேயர் பண்றான். ஆண்டவர்கிட்ட என்ன செய்யறான்? ஜெபம் பண்றான். ரெண்டாவது எப்படி என்ன பண்றான் அப்படின்னா, அவனுடைய செக்ரட்டரியை கூப்பிடுறான். அவனுடைய மூத்த ஊழியக்காரன், ஹீஸ் நாட் சர்வெண்ட், ஹீஸ் மினிஸ்டர். அவனை கூப்பிட்டு, நீ என் மகனுக்கு பெண் பார்க்க வேண்டும்
அல்லேலூயா. கவனிங்க, இதுல ஒரு தேவனுடைய ஒரு குடும்பம் இருக்கும் பாருங்க. இதுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பிதாவானவர் ஆபிரகாம் என்றும், அல்லேலூயா, மணவாட்டி பரிசுத்த ஆவியானவர் இளையசர். இளையசர் யாருக்கு ஒப்பா இருக்கிறாரு? ஆமா, மணவாளன் ஈசாக்கு யாருக்கு ஒப்பா இருக்கிறாரு? ஜீசஸ்க்கு ஒப்பா இருக்கிறார். மணவாட்டி ரெபெக்காள் திருச்சபைக்கு ஒப்பா இருக்கிறாள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப என்ன பண்றான்? இவனும் ஜெபம் பண்றான். தன்னுடைய மூத்த ஊழியக்காரனை அழைத்து, நீ என் மகனுக்கு என்ன செய்ய வேண்டும்? பெண் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சில நிபந்தனைகளை எல்லாம் சொல்லி ஜெபித்து அனுப்புகிறான். இந்த இளையசர் 10 ஒட்டகங்களையும் கூட்டிக் கொண்டு இவன் இங்கே சீரியா தேசத்துக்கு என்ன செய்கிறான்? வருகிறான். இப்ப பெண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு இவன் என்ன செய்யறான்? ஒரு பொருத்தனை செய்கிறான். 2வது ஜெபம் பண்றான். சொல்லுங்க. பொண்ணை கண்டுபிடிக்கிறதற்கோ மாப்பிள்ளை கண்டுபிடிக்கிறதற்கு இது 2ம் ரொம்ப முக்கியம். என்னது? பொருத்தனையும் ரொம்ப முக்கியம், ஜெபமும் ரொம்ப முக்கியம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இவன் இளையசர் ஜெபம் பண்றான் இல்லையா? ஆதியாகமம் 24:14 பாருங்க. எஜமானுக்கு தேவனாகிய கர்த்தாவை எப்படி ஜெபம் பண்றான் பாருங்க. ஜெபம் பண்றான். இப்ப ஜெபம் பண்றான். நீ இருந்த காரியத்தை எனக்கு என்ன செய்ய வேண்டும்? சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு நீர் என்ன செய்ய வேண்டும்? தயவு செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப குணசாலியான ஸ்திரியை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஜெபத்தின் மூலமாய். ஹல்லேலூயா. இந்த இளையசர் ஒரு பொருத்தனை பண்றான் பாருங்க. ஒரு அடையாளத்தை தேடுகிறான். என்ன சொல்றான் பாருங்க. நான் இந்த தண்ணீர் துறவண்டையில் நிற்கிறேன். தண்ணீர் கொள்ள புறப்பட்டு வருவார்கள். நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று சொல்லும் போது, குடி என்றும் உமது ஒட்டகங்களுக்கும் உண்டு வார்ப்பேன் என்று யார் சொல்றாங்களோ அவங்க தான் என்னுடைய எஜமானுடைய மகனுக்கு ஏற்ற துணை என்று இவனும் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறான். அவன் ரெபெக்காள் குடத்தை சுமந்து கொண்டு வருகிறாள். இவன் அதே துறவண்டையில் நிற்கிறான். அவன் சொல்றான், ஏமா எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுமான்னு. உடனே வேகமா ஓடி போய் குடத்துல தண்ணியை கொண்டு வருகிறாள். மணவாட்டி சுறுசுறுப்புள்ளவள். ஹல்லேலூயா. மணவாட்டி தேவ தரிசனம் பெற்றவள். ஆமென். இப்ப வேகமா கொண்டு வந்து கொடுக்கிறா. உடனே இவன் சொல்ற, குடிச்ச உடனே சொல்றேன், ஏமா என் ஒட்டகத்துக்கும் கொண்டு வருமா, கொடுமா. 10 ஒட்டகம். எத்தனை குடம் வேணும் தெரியுமா? உடனே அவ சொல்றா, உடைய ஒட்டகத்துக்கும் நான் என்ன, முதல்ல எனக்கு கொடுன்னு தான் சொல்றா. எனக்கு குடுன்னு இவன் சொல்றான். இவன் என்ன சொல்றா? எக்ஸ்ட்ரா என்ன சொல்றா? உம்முடைய ஒட்டகத்திற்கும், ஒட்டகம் குடித்து தீரு மட்டும் நான் மொண்டு வார்ப்பேன். இப்ப தெரிஞ்சுக்கிடுச்சு யாருக்கு ஜெபிக்கிற இளையசர் கண்டுபிடிச்சான். இதுதான் என்னுடைய எஜமானுக்கு தேவன் கொடுக்கிற குணசாலியான ஸ்திரீ. அல்லேலூயா. ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இங்க ஜெபத்திலே தேட வேண்டும். இப்ப பாருங்க, இப்ப இங்க ரெபெக்காள் பிரிப்பேர் ஆயிட்டா. ஆனா ஈசாக்கு என்ன செய்தான் பாருங்க. ஈசாக்கு என்ன செய்தான்? சாயங்கால வேளையிலே அவன் தியானம் பண்ண போனான். அவன் எதுக்கு தியானம் பண்ண போனான்? ஆண்டவரே, எனக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு யார் போயிருக்காங்க? இளையசர் என்கிற மூத்த வேலைக்காரர் போயிருக்கிறாங்க. நீங்க நல்ல பொண்ணை அமைச்சு கொடுங்கப்பான்னு சொல்லி சாயங்காலம் ஜெபம் பண்ணி தியானம் பண்ண போயிட்டான். அப்ப பைபிள் கிடையாது. அப்ப கடவுளை தான் தியானம் பண்ணி இருக்கிறான். அப்படி அவன் ஜெபிக்க ஜெபிக்க இங்க காரியம் நடக்குது.
யாருக்கு கல்யாணம் நடக்கணுமோ அவனுங்களோ அவளுகளோ என்ன பண்ணி ஆகணும். எல்லாம் பேரண்ட் மேலே பாரத்தை போட்டுட்டு சும்மா செல்பனை நோண்டிக்கிட்டு இருக்காத. உட்கார்ந்து உபவாசித்து ஜெபிக்கும் போது ப்ராசஸிங் பரிசுத்த ஆவியானவர் பண்ணுவார். ஹல்லேலூயா. அது வாய்க்கும், தேவன் அதை நேரிட பண்ணுவார். ஆமென். இப்படித்தான் மனவாட்டியை தேடணும். ஃபேஸ்புக்கில் இல்லை. இன்னைக்கு ஃபேஸ்புக்கு காதல் ரொம்ப பெருகிட்டு போகுது. ஃபேஸ்புக்கில் தேடுறது இல்லை, வேற விதத்தில் தேடுறது இல்லை. தேவ சமூகத்தில் தேடும்போது கர்த்தர் ஏற்ற துணையை தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, ஈசாக்கு ஜெபம் பண்ண போயிட்டான், ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இங்க மனவாட்டிக்காக யார் ஜெபம் பண்றா? எலெயாசர் ஜெபம் பண்றான். கர்த்தர் ஏற்ற துணையாகிய ரெபெக்காளை கொடுத்துட்டாரு. சரி, இப்ப இவன் சொன்ன உடனே அந்த குடும்பம் அப்படியே ஏத்துக்கிட்டாங்க. பாருங்க, எஜமான பார்க்கல, தன்னுடைய மணவாளனை என்ன செய்யல, பார்க்கல. ஆனாலும் நீ இந்த மனுஷனோடு போறியா என்று லாபான் கேட்டபோது அவள் தான் போகிறேன் என்றாள். இதுதான் கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள சம்பந்தம். நம்ம இன்னும் இயேசுவை பார்க்கல. இயேசு எப்படி இருப்பார் தெரியாது, ஆனா அவருக்கும் நமக்கும் நிச்சயம் பண்ணப்பட்டிருக்கிறது. இப்ப உலக சூழ்நிலைகள் நமக்கு ஒரு நாள் சொல்லும், நீ இந்த மனுஷனோடு போறியா. அல்லேலூயா. இல்லைங்க, அவரைய போட்டோ கொடுங்க, பயோடாட்டா கொடுங்க, 10,000 பயோடாட்டா பார்த்தாலும் ஒன்றும் சரியாகலை இன்னைக்கு. ஆனால் இவா என்ன செய்யலை, போட்டோ பார்க்கல, பயோடாட்டா பார்க்கல, கருப்பாணி பார்க்கல, சகப்பாணி பார்க்கல, ஹைட்டு எத்தனை இன்ச்சுன்னு பார்க்கல, வெயிட் எத்தனை கேஜின்னு பார்க்கல, இன்ச்சும் பார்க்கல, கேஜும் பார்க்கல, எதையும் பார்க்கல. அவ பார்த்ததெல்லாம் கர்த்தரை தான் பார்த்தா. கர்த்தர் கொடுத்தால் நல்லதை தான் கொடுப்பார். அல்லேலூயா. உடனே இந்த மனுஷனோடு போகிறாயான்னு அப்பன் கேட்குறான். அப்பனும் அண்ணனும் கேட்குறாங்க. அண்ணன் தானே லாபானு. அப்பன் பேர் என்ன பேரு? பெத்துவேலு. நல்ல பெத்துவேலு. பெத்து போட்டிருக்கான் பாருங்க, அருமையான பிள்ளையை பெத்து போட்டிருக்காங்க. உடனே இந்த மனுஷனோட போகிறாயா என்றான். அவ பாருங்க, அதுதான் மனவாட்டி, அதுதான் மனவாட்டி. கீழ்ப்படிதல் உள்ளவள் தான் மனவாட்டி. இங்க பாருங்க, இங்க வந்துகிட்டே இருக்காங்க. ஈசாக்கு தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ரொம்ப தூரத்துல எலெயாசார் பார்த்துட்டான். ஈசாக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இவள் ரெபெக்காளும் ஒட்டகத்திலிருந்து பார்க்கிறா. உடனே அவள் இறங்கி என்ன செய்தாளாம், முக்காடு போட்டுக்கிட்டு அவ சொல்றா, இதுதான் என்னுடைய எஜமானன். பாருங்க, இதுக்கு முன்னாடி பார்க்கல, போட்டோவில் பார்க்கல. இன்னைக்கெல்லாம் 1000 போட்டோவை அனுப்ப சொல்லி, பயோடாட்டா அனுப்ப சொல்லி, எல்லாம் பார்த்தாலும் செட் ஆக மாட்டேங்குது. இது பார்க்கவே இல்லை. ஈசாக்குக்கு ரெபெக்காளை தெரியாது. சொல்லுங்க, ரெபெக்காளுக்கு ஈசாக்கு தெரியாது. யாருக்கு யாருமே தெரியாது. ஒண்ணு தெரியும், கடவுளையும் சரியா தெரியாது அந்த காலத்துல. ஏன்னா பைபிளும் இல்லை, வசனமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனா ஒரே ஒரு விசுவாசம், ஆண்டவர் செய்தால் நல்லதை செய்வார். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் தான். ஆண்டவர் கொடுத்தா நன்மையானதான் தருவார். இப்ப பாருங்க, ஈசாக்க பார்த்த உடனே இவா சொல்றா, அதுதானே என்னுடைய மணவாளன். ஆமென். இறங்கி என்ன செய்து கொண்டாய். அந்த முக்காடு என்பது பணிவை காட்டுகிறது. அல்லேலூயா. ஆமாம், மணமகளாக இருக்கும்போது எல்லாம் முக்காடு போட்டுட்டு தான் இருக்கிறாங்க இல்லையா? இப்போல்லாம் முந்தியெல்லாம் இப்படி இருப்பாங்க. இப்போ என்ன செஞ்சிடறாங்க, முஸ்லீம் கல்யாணம் மாதிரி என்ன செஞ்சிடறாங்க, நெட்டை இங்கே வர தொங்க விட்டுறாங்க. அவன் முக்காடு போட்டுக்கிட்டு தான் இருக்கிறான். இதுவரை கல்யாணம் ஆகி 1 மாதம் வரையா பணிவு, அந்த பணிவு கடைசி வரை. இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம். இப்போ ஈசாக்கு வந்தான். அவனுக்கு தெரியும், இதுதான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த மனைவி. இவன் எலெயாசார்ட்ட, என்னையா பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்க, ஆளைய பாரு, பொண்ணு கொஞ்சமாவது கலராக பார்த்துட்டு வர வேண்டாமையா? ஏன் நான் எவ்வளோ ஹைட்டாக இருக்கேன், அவன் கொஞ்சமாவது ஈக்குவலாக வர வேண்டாமையா? ஏன் நான் எவ்வளவு படிச்சிருக்கிறேன், அவன் கொஞ்சமாவது. இந்த மாதிரி எந்த விமர்சனமும் எந்த டிமாண்டும் ஈசாக்கு என்ன செய்யவில்லை, செய்யலை. அவன் அவளை விவாகம் பண்ணி தன் தாய் இருந்த கூடாரத்திற்கு கூட்டிட்டு போனான். ஏன்னா ஈசாக்கு தாயை இழந்து தவித்த போது அவனுக்கு தாயாக வந்தாள் ரெபெக்காள்.
கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துங்க பார்க்கலாம். ஆமென். மனைவி என்பவள் ஆமென் தாயாகவும் மாறுகிறாள். அல்லேலூயா. ஆமென். தன் தாய் இருந்த ஸ்தானத்திலே ரெபெக்காளை கொண்டு வந்து வைத்தான். அருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் இதை தான் திருச்சபையிலையும் செய்கிறாரு. நம்முடைய மணவாளனாகிய இயேசு மணவாட்டியாகிய சபையை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறாரு. அதை பெருகிக்கிட்டே போக பண்ணுறாரு. அதே நேரத்தில் ஆமென் திருமணம் என்கிற பந்தத்தில் மணமக்களை இணைக்கும் போது அதுலேயும் ஏற்ற துணையத்தான் அவர் தர்றாரு. அதனால் ஜெபித்து தேட வேண்டும். அதுக்காக நீங்கள் டிமாண்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லலை. உங்களுக்கு சரியான பண்ண நீங்கள் தேடுறது சரிதான். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்காம வெறும் மாம்சத்திலே தேடிக்கொண்டிருந்தா அது என்னாகும் அப்படின்னா அதனுடைய முடிவு எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. கர்த்தர் தருகிற மனைவியாக இருக்க வேணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் அந்த ஊருக்கு பேசிகிட்டு இருக்குது. நல்லா ஜெபம் பண்ணுங்க. நீ பொண்ணாக இருந்தாலும் சரி கீழ்ப்படிங்க. உங்கள் அப்பா அம்மா சொல்கிறது கீழ்ப்படிங்க. போதகர் சொல்கிறதுக்கு கீழ்ப்படிங்க. உங்கள் எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும். நான் சொல்கிறேன், வெறும் அழகை மட்டும் தேடாதீங்க. அழகு இது எத்தனை வசனமா? நீதிமொழிகள். அழகு ஆபத்தா? சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகு வீண். கர்த்தருக்கு பயப்பட ஸ்திரீய. அதனால் கல்யாணம் ஆக போகிற பிள்ளைங்க கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைகளாக இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைகளாக இருக்கணும். கல்யாணமாக இருப்பார் பையங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பையங்களாக இருக்கணும். பையங்களுக்கு 25, 26 வந்தாலே அவங்களுக்கு மேரேஜ் பண்ணணும். பிள்ளைகளுக்கு 22. ஒரு சில இது வச்சுருப்பாங்க. ஆனாலும் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிடணும். நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்க, போதகர் ஜெபிக்க, விசுவாசிகள் ஜெபிக்க, உங்கள் மேரேஜ் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால் அழகு, நாட் ஒன்லி பியூட்டி, குணம் வேணும், படிப்பு வேணும், குடும்பத்தாவை கட்டி கொண்டு போகிறவளாக இருக்கணும். இப்படியெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு பெண். வெறும் அழகு மட்டும்தான் சினிமா நடிகை தான் பார்க்கணும். அப்புறம் அழகு மட்டும் தேடாதீங்க, எல்லாத்தையும் தேடுங்க. அல்லேலூயா. நான் முடிக்கிறேன். காட்டு பிடிங்க பிரதர். ஒரு கல்யாண பாட்டையும் பாடி, ஏன்னா அடுத்து எப்போ சான்ஸ் கிடைக்கும். நம்ம சபையில் கல்யாணம் நடந்தால் நல்லா பாடலான்னு. பரிசுத்த விவாக அழைப்பினிலே பரமன் இயேசு பிரான் அருகில் வந்தார். பரிசுத்த விவாக அழைப்பினிலே பரிசுத்த விவாக அழைப்பினிலே பரமன் இயேசு பிரான் முதலில் வந்தார். பரிசுத்த விவாக அழைப்பினிலே போதகர் வேதத்துடன் வந்து நிற்க பெற்றோர்கள் சுற்றத்தார் நிறைந்திருக்க. போதகர் வேதத்துடன் வந்திருக்க பெற்றோர்கள் சுற்றத்தார் நிறைந்திருக்க. தெய்வீக கீதங்கள் ஒலித்திடவே, தெய்வீக கீதங்கள் ஒலித்திடவே இருமணம் ஒரு மனமாய் முடிந்ததுமே. இருமணம் ஒரு மனமாய் முடிந்ததுமே. பரிசுத்த விவாக அழைப்பினிலே பரமன் இயேசு பிரான் அருகில் வந்தார். பரிசுத்த விவாக அழைப்பினிலே. அல்லேலூயா. ஆமென். இதில் ஒன்று
போதகர் கையை பிடிச்சி கொடுப்பது மாங்கல்யம் தந்து நானே மகன் என்னது அந்த மாதிரி ஒரு மந்திரம் இந்துக்கள் சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோமா? தகப்பனே, எங்களுக்கு நீர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களில் ஆண்டவரை எங்களை உம்முடைய மணமகளாய் மாற்றி